ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் நியூஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 5 ஏஎஸ் இருக்கும். அந்த ஏஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ஏஎஸ் படிச்சிங்கன்னா அந்த ஏஎஸ் மறந்துடும். ஸோ அந்த ஏஎஸ் படிச்சிங்கன்னா அடுத்து மறந்துடும். அந்த மாதிரி இருக்குது. சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு 5 ஏஎஸ் இது எல்லாமே ஒரே கேங் மாதிரி தான். ஓகேவா? இதில் மற்ற ஏஎஸ் தியரி ஏஎஸ் நிறையா இருக்குது. ஏஎஸ் 18 பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேச்சரில் இருக்கும். ஏஎஸ் 25 பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேச்சரில் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சிமிலராக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரே பேஜில் வச்சுட்டேன். சரியா? ஸோ இதுதான் இந்த விஷயம். ஏஎஸ் 1னா இவ்வளோ தான், ஏஎஸ் 4னா இவ்வளோ தான், இப்படி தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எல்லோ கலர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பில் தான் நீங்கள் அந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர். சரியா? ஸோ ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவ்வளோ தான் மேட்டர் இந்த 5 ஏஎஸ்லையும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க இந்த 5 ஏஎஸ் உங்களுக்கு கேட்டால். அதுவும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வர தியரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம்ப்ட் மாறி மாறி வரும். ஸோ ஒரு அட்டம்ப்ட்டுக்கு கம்பல்சரியில் தியரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் அது கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த அட்டம்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தியரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கம்பல்சரி கொஷினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 தான். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1ல் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு 2 விஷயம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, கொஷினில் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸா இல்லை அக்கௌண்டிங் பாலிசிஸா, இது 2ல் எதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கான்செப்ட் டெஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ கொஷின் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா என்னென்ன அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் இருக்குது? 3 இருக்குது. என்னது? கோயிங் கன்சர்ன், அக்ரூரல் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது எல்லாமே என்னன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ கோயிங் கன்சர்ன் அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த என்டிட்டி அவைலபிளாக இருக்கும். ஸோ நல்லா போகும், இன்னும் ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி. அக்ரூரல் என்ன? ரெக்கார்டட் as soon as they earned. அவ்வளோதான். கன்சிஸ்டன்சினா என்ன? இப்போ ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கன்சிஸ்டன்சினா. கரெக்டாக? இப்போது இந்த 3 தான் என்னது? அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ், ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணலை ஒரு கம்பெனினா அப்போ தான் என்ன பண்ணணும்? அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது 3மே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்னா அப்போ என்ன தேவையில்லை? இந்த மாதிரி டிஸ்க்ளோஷர் தேவையில்லை. இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டிஸ்க்ளோஷர் தேவையில்லை. இந்த இடத்துல ஃபாலோ பண்ணலனா மட்டும்தான் டிஸ்க்ளோஷர் தேவை. சரியா? இதுதான் என்னது? ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இது இப்போ இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சப்போஸ் கொஷினில். சரியா? ஸோ டெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த கொஷினில் இது ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் இல்லை. அப்போ வேறு என்னென்ன இருக்கும்? ஏஎஸ் 1ல் இன்னொரு கேட்டகரி அக்கௌண்டிங் பாலிசிஸ். என்னது? அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாருமே டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கம்பேரபிலிட்டி பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல கம்பேரபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் என்டிட்டியில் நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம், ஃப்ரீ டு சூஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அது கம்பேரபிலிட்டியை என்ன ஆகும்? அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இடத்துலையும் இப்போ ஒரு என்டிட்டி இதுதான் அக்கௌண்டிங் பாலிசின்னு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது எந்த சிச்சுவேஷனில் சேஞ்ச் பண்ணலாம்? ஒன்று அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லையோ இல்லை ஸ்டாட்யூட் ஆர் லா சொல்லியிருந்தா, இல்லை நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரெசன்டேஷன் பெட்டராக வேணும் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த அக்கௌண்டிங் பாலிசி ரிலேட்டடான விஷயம்லாம் கரெக்டாக ஒன் பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார்ம் பார்ட் ஆயிருக்கணும். ஓகே. இது எப்படி செலக்ட் பண்ணுவோம்? 3 திங்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஒன்று ப்ரூடன்ஸ், இன்னொன்று சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், இன்னொன்று மெட்டீரியாலிட்டி. ஓகேவா? டன். இது 3மே நம்ம என்ன பண்ணணும்? மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பாலிசியை செலக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. இதெல்லாம் ஓகே அக்கௌண்டிங் பாலிசியோடைய பேசிக்கான திங்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே. இதில் நம்ம என்ன ஏஎஸ் 1ல் இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணுறனால ஏதாவது மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். மெட்டீரியல் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணால் போதும்? டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும். இல்லை மெட்டீரியாலிட்டி இருக்குது அப்படின்னா அப்போ அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அமௌண்ட் இல்லைனா அதுக்கும் என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும் ஃபேக்ட்ஸ் மட்டும். இல்லை அமௌண்ட் வைஸ் பார்க்குறப்போ அமௌண்ட் என்னால் இண்டிகேட் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணணும்? அந்த அமௌண்ட்டையும் காமிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஃபேக்ட்ஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் 1. அவ்வளோதான். ஏஎஸ் 1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஏஎஸ் 4. நெக்ஸ்ட் என்னது? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 4. ஸோ ஏஎஸ் 4 இல்லையா அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன கன்க்ளூஷன் தரணும்? இதுதான் ஏஎஸ் 4ல் இருக்கும். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த EOABS தான். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னா தான் அதுக்கப்புறம் போக முடியுமே.
இல்லைனா இந்த ஸ்டெப்போட அவுட். AS4 இது கிடையாது, இது ஈவெண்ட்டே கிடையாது, AS4 அட்ராக்டே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்கு டெஃபனிஷன் இருக்குது, அது மஸ்ட். அந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம கீழே வர முடியும். ஓகே, ஒன்ஸ் அந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டா இல்லை நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டான்னு பார்க்கணும். அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டா என்ன பண்ணணும், நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா என்ன பண்ணணும், அப்படிதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். ஃபர்ஸ்ட் என்னது, இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும். அது ஃபேவராகவும் இருக்கலாம், அன்ஃபேவராகவும் இருக்கலாம். பட் எதுக்குள்ளே நடந்திருக்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணுவாங்களே அந்த டேட்டுக்கும் இடையில நடந்திருக்கணும். ஸோ அப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் அது என்னது, இட்ஸ் அன் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். ஸோ இதான் என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதோடைய டெஃபினிஷன் இது கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது ஈவெண்ட்டுன்னு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ப்ரூவ் ஆகும். ஓகே, அந்த ஈவெண்ட்டுன்னு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபர்தராக ஸ்டெப்பே எடுக்க முடியும். ஓகே, சரி, இப்போ ஈவெண்ட்டுன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே அரேஸ் ஆகிருக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டமை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அது என்னது, அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஓகேவா? இல்லை, அதுக்கு வந்து எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, இது வந்து நியூவாக அரைஸ் ஆகிருக்கு. என்னது, நியூவாக அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு திங் அது நான் அட்ஜஸ்டன் ஈவெண்ட்டு நம்ம பேசிக்காக முடிவு பண்ணலாம். பட் அதை நம்ம என்ன செக் பண்ணணும், மெட்டீரியாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெட்டீரியாலிட்டி இல்லைன்னா ஓகே, இட்ஸ் நாட் ஏ ஈவெண்ட்னு முடிஞ்சு போயிடும். பட் இது மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு செக் ஃபர்தர் கோயிங் கன்சர்ன். ஸோ கோயிங் கன்சர்ன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கோயிங் கன்சர்ன் இருக்குது, ஃபியூச்சரில் இது என்டிட்டி கண்டினியூ ஆகும் அப்படின்னா அது என்ன பண்ணலாம், நம்ம நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியில் நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணிடலாம். பட் இதே கோயிங் கன்சர்ன் வேலிடாக இல்லை. ஓகேவா? கோயிங் கன்சர்ன் வேலிடாக இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக ஆகிடும். ஓகேவா? புரியுதா? ஓகே, டன். ஸோ அது ஒரு நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக இருந்தால் நம்ம ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியில் என்ன பண்ண முடியும், டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டாக இருக்குன்னா we have to make further adjustment which belongs to that asset or liability. ஓகேவா? டன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா AS4 முடிஞ்சிருச்சு. AS4 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு AS5. நெக்ஸ்ட் என்னது, AS5. ஸோ AS5 பார்க்கணும் அப்படின்னா AS5ல் இந்த 5 ஸ்டெப்ஸ் தான், அவ்வளோதான். இந்த 5 திங்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. AS5னால இந்த 5 திங்ஸ் தான் அதில் இருக்கும். AS5 5 திங்ஸ் என்னது, ஆர்டினரி ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் அண்ட் தென் ப்ரியர் பீரியட் ஐட்டம், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியரான ஒரு விஷயம் இதில். ஆனால் நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு திங் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட் என்னது, ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஆர்டினரி ஆக்டிவிட்டினா என்ன, நான் ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் ஆர்டினரியாக என்னென்ன விஷயம்லாம் நடக்குமோ அது எல்லாமே ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ என்னோட ஃபுட்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி ஆக்டிவிட்டி. இல்லை, நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்க லேண்டை வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ இது என்னோட ஆர்டினரி ஆக்டிவிட்டியா? இல்லை. ஓகேவா? ஸோ அதான் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. ஓகே, இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக பர்ச்சேஸ், சேல் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாமே ஆர்டினரி ஆக்டிவிட்டியில் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டினரி பிஸ்னஸ் அரைஸ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் தான் என்ன வரும், ஆர்டினரி ஆக்டிவிட்டியில் வரும். இந்த மாதிரி சேலு, பிஸ்னஸில் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்காக பண்ணுற பேமெண்ட்டு, இது எல்லாமே என்னது, ஆர்டினரி ஆக்டிவிட்டி. எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்னா என்ன, இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்காது, நாட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர்ஸ். என்னது, நாட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர்ஸ். ஸோ அப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், கவர்மெண்ட் கிராண்ட்டு, இந்த மாதிரி நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒரு அசட்டை எடுத்து நான் சேல் பண்ணுறேன். ஓகேவா? இல்லை ஏதாவது அட்டாச்மெண்ட், இல்லை ஏதாவது தெஃப்ட் ஆயிடுச்சு, ஏதோ எர்த்குவேக் ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குமா? இல்லை. அப்போ அது என்னது, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். ஓகேவா? அது என்னது, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். பட் இந்த இடத்துல ரிவைஸ்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஒன்ஸ் இது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா நீங்கள் அதை எழுதுறப்போ எப்படி எழுதணும், இது ஒரு ஆர்டினரி ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் எழுதணும். ஆர்டினரி ஆக்டிவிட்டியில் இதுக்கும் அப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஆக்டிவிட்டியில் பிஎன்எல் அக்கௌண்ட்டில், அதாவது இதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, நார்மலாக பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே காட்டுவோம், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதுவும் ஆர்டினரி ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் அது என்ன பண்ணணும், ஆர்டினரி ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரியே பிஎன்எல்ல தான் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் அது என்னது, செப்பரேட்டாக காட்டணும். என்ன பண்ணணும், செப்பரேட்டாக காட்டணும், செப்பரேட் டிஸ்க்ளோஷர். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ். இப்போது நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரியர் பீரியட் ஐட்டம். நெக்ஸ்ட் என்னது, ப்ரியர் பீரியட் ஐட்டம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், இது ரெண்டு தான் ஞாபகம் இருக்கணும். பாஸ்ட்டில் ஏதோ நான் ஒரு எரரோ ஒமிஷனோ பண்ணிட்டேன். எரர்னா என்ன, எனக்கு தெரியாமல் பண்ணுற தப்பு. ஒமிஷன்னா என்ன, எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ என்னென்னு சொல்கிறேன், இன்டென்ஷனலாக பண்ணது சொல்லலை. இன்டென்ஷனலாக பண்ணால் அது இங்கே ப்ரியர் பீரியட் ஐட்டமில் வராது, அது ஃப்ராடு. சரியா? இங்கே இன்டென்ஷனலாக பண்ணாமல் அன்இன்டென்ஷனலாக எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் எரரு, எனக்கு தெரியாமல் ஒமிட் பண்ணிட்டேன் பாஸ்ட்டில்
அது எனக்கு இப்போ இங்கே ப்ரெசென்ட்டில் அது என்ன ஆகுது, அப்பியர் ஆகுது அப்படின்னா அதுதான் ப்ரியர் பீரியட் ஐட்டம். அதுதான் என்னது ப்ரியர் பீரியட் ஐட்டம். சரியா? சரி, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்வீங்க? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ராங்காக நான் அக்கௌண்ட் பண்ணிட்டேன், இல்லை வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் லீஸாக வந்து ஃபினான்ஸ் லீஸாக வந்து நான் ட்ரீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பாரோயிங் காஸ்ட்டில் வந்து நான் ஒர்க்கிங் கேபிட்டலில் போய் கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ராங் எரர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து நான் சேலரி டியூ இருக்குது, பட் ஆனால் நான் ப்ரொவைட் பண்ணவே இல்லை, அதுக்கு நோ ப்ரொவிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன இருக்கும், எரர் ஆர் ஒமிஷன் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் என்னது, இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ப்ரியர் பீரியட் ஐட்டம் என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆர்டினரி ஆக்டிவிட்டி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ ஆர்டினரி ஆக்டிவிட்டி ஜஸ்ட் என்னது, நார்மலான ஒரு அசிஸ்டன்ட் பிஎன்எல்ல நம்ம காட்டணும். செகண்ட் என்ன பார்த்தோம், எக்ஸ்ட்ரானரி ஐட்டம். பட் அதையும் நம்ம என்ன தான் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், ஆர்டினரி ஐட்டமாக தான் ட்ரீட் பண்ணணும். அதை பிஎன்எல்லையும் காட்டணும், பட் என்னவா காட்டணும், செப்பரேட்டாக காட்டணும். என்ன காட்டணும், ஷுட் பி ஷோன் செப்பரேட்லி. இப்போ என்ன பார்க்குறோம், ப்ரியர் பீரியட் ஐட்டம் வந்து பார்க்குறோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்குறோம், ப்ரியர் பீரியட் ஐட்டம். ஸோ ப்ரியர் பீரியட் ஐட்டம் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த ப்ரியர் பீரியட் ஐட்டமை என்ன பண்ணணும், எப்படி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியர் பீரியட் ஐட்டம் சேம் அதே மாதிரி பிஎன்எல்ல காட்டணும், ப்ளஸ் செப்பரேட் டிஸ்க்ளோஷரும் கொடுக்கணும். ஓகேவா? டன். இப்போ 3 திங்ஸ் பார்த்தாச்சு. ஆர்டினரி ஆக்டிவிட்டி பார்த்துட்டோம், எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் பார்த்தாச்சு, ப்ரியர் பீரியட் ஐட்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது, சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. இது ரெண்டுமே வந்து நம்ம சிமிலராக பார்க்கலாம், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அப்படிங்கிறது நியூமரிக்கலை பேஸ் பண்ணியே இருக்கும், அதாவது நம்பரு, பர்சன்டேஜ் இந்த மாதிரியே இருக்கும். பட் சேஞ்சிங் அக்கௌண்டிங் பாலிசி வந்து இந்த மெத்தடு, பாலிசி இதை வந்து ஃபேவர் பண்ணியே இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இங்கே பாருங்க, இந்த ப்ரொவிஷன் ரேட்டு சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ப்ரொவிஷன் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டு, இந்த டிப்ரிசியேஷனில் சால்வேஜ் வேல்யூ, அது வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். டிப்ரிசியேஷனில் என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக இருக்கும், காஸ்ட்ல ஏதாவது ஸ்கிராப் வேல்யூ இருந்தால் லெஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இந்த சால்வேஜ் வேல்யூ இல்லை ஸ்கிராப் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை நம்ம டிவைடட் பை எவ்வளோ யூஸ்ஃபுல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் படும் அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூமரிக்கல் சேஞ்ச் பண்ணுறது, அதில் இருக்க நம்பரை வந்து எஸ்டிமேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். என்னது, சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். இப்போ பாலிசி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வென்ட்ரி இருக்குது, இந்த இன்வென்ட்ரியில் லிஃபோவாக இருக்கோ, இல்லை ஃபிஃபோவாக இருக்கோ, இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடாக இருக்கோ, இது எபிலிட்டிவாக மாற்றுறாங்க. இல்லை கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெத்தடாக இருக்குது, இன்டேரக்ட் மெத்தடாக மாற்றுறாங்க. டிபி ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் மாடல் இருக்குது, பட் ரிவர்ஸ் மாடலில் மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் இது சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? இதானே சொல்கிறாங்க சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டும் கிடையாது, சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசியும் கிடையாது. என்னது, மை பென்ஷன் ஸ்கீம், சேலரி ஃபார் எம்ப்ளாயி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராட்டிவிட்டி ஸ்கீமு, இந்த மாதிரி கிராட்டிவிட்டி பிளானு இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கனாலோ இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்கனாலோ அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டும் கிடையாது, நெய்தர் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் நாட் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி, ரெண்டுமே வந்து கிடையாதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன எழுதலாம், நெய்தர் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் நாட் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி, ரெண்டுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன எழுதலாம், தாராளமாக எழுதலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா AS 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AS 9. ஸோ அதே மாதிரி இந்த AS 9லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு 4 திங்ஸ் தான் இருக்கும். என்ன 4 திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது ரெவென்யூவா இல்லையா, ரெவென்யூனா என்ன ஆக்சுவலாக அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், ஓகே, எப்போ ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ ஏதோ ஒன்று விற்றனால தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், ரெவென்யூ கிடச்சிருக்கும். இப்போ நான் விற்றதே திரும்ப நான் வாங்குறேன்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன், நான் சேல் பண்ணதே திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் தான் ரீபர்ச்சேஸ். ஸோ அப்போ என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா இந்த 4 திங்ஸ் தான் இந்த லெசனில் இருக்கும், அதாவது இந்த ASல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, அரைசிங் ஃப்ரம் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ரெவன்யூக்கும் அதர் இன்கமுக்கும் என்னது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெவன்யூ அப்படிங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நான் அந்த ஃபுட்டை வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு ரெவன்யூ, அது என்னோட ஆர்டினரி ஆக்டிவிட்டிலேருந்து அரைஸ் ஆகிற ஒரு அமௌண்ட்டு. அப்போது அது என்னது ரெவன்யூ. இல்லை நான் வேறு ஏதோ எனக்கு ரிலேட் ஆகாத ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ நான் இப்போ வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என் வீட்டில் மேல் வீட்லேயே வாடகை வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ரெண்ட் வருது, அது எனக்கு என்னது ரெவன்யூவா? நோ.
இட்ஸ் அதர் இன்கம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம எதை மட்டும் தான் பார்க்கணும்? AS9 பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அரைசிங் ஃப்ரம் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஃப்ரம் எது மூலமா? ஒரு ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் எது மூலமா? ஒன்று, நான் அந்த இதில் இப்போ ஃபுட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த ஃபுட்டை சேல் பண்ணுவேன். ஸோ இப்போ சேல் ஆஃப் கூட்ஸ். இல்லை நான் வந்து ஹோட்டலும் வச்சுருக்கேன், பட் இந்த மாதிரி அகாமடேஷனும் இருக்குது அந்த ஹோட்டலில் அப்படின்னா அது என்னது? ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட என்டர்பிரைசஸில் இருக்கிற, அதாவது இப்போ என்னோட ஹோட்டலில் இருக்கிற மற்ற ரிசோர்ஸஸையும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து எனக்கு டிவிடெண்ட் வருது. என்னோட ஹோட்டலில் இருக்கிறதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தோ ஏதோ ஒரு என்னோட என்டர்பிரைஸில் இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, எனக்கு ராயல்ட்டி வருது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 திங்ஸு. நம்மளுக்கு ஒரு ஆர்டினரி ஆக்டிவிட்டிலேருந்து இந்த 3 வேஸ் மூலமாக நம்மளுக்கு ரெவென்யூ வருது. அவ்வளோதான். இந்த 3 வேஸ் மூலமாக வருதுல்ல, அதை நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், என்ன அமௌண்ட் ரெகக்னைஸ் பண்ணணும், அவ்வளோதான் இந்த ஏஎஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேல் ஆஃப் கூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஓகே. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 2 கண்டிஷன்ஸ். இது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த 2 கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்ம கீழே போகணும் இதுக்கப்புறம். ஓகேவா? என்ன 2 கண்டிஷன் அப்படின்னா, சேல் ஆஃப் கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கூட்ஸும் சரி, அதுக்கான ரிஸ்க்கும் சரி, அதுக்கான ரிவார்டும் சரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? ஓகே. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பணத்தை பெறுறதுக்கோ, அதாவது எனக்கு அந்த ரெவென்யூ கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும். ஓகேவா? அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியுது. ஸோ இந்த 2மே வந்து என்ன இருக்கணும்? சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட். என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னதான் சொல்கிறாங்க, அந்த பணம் எனக்கு தடையாகவே இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக எனக்கு வந்து தான் சேரணும். ஓகேவா? அதில் எதுவும் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது. என்னால் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க. சரியா? ஸோ நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட். எதில்? கலெக்ட் பண்ணுறதுலையோ இல்லை மெஷர் பண்ணுறதுலையோ. ஓகேவா? இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதா கீழே என்ன பண்ண முடியும்? நம்மளால் ரெகக்னைஸே பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ சேல் ஆஃப் கூட்ஸில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் லேர்ன் பண்ணலாம். ஓகே. இப்போது பையர் ரெக்வெஸ்ட் பண்ணனால நான் டெலிவரி பண்ண வேண்டியது டிலே ஆகிடுச்சு. ஸோ டெலிவரி என்ன ஆயிடுச்சு? டிலே ஆகிடுச்சு பையர் ரெக்வெஸ்ட் பண்ணனால. இப்போ நான் அதை எப்படி வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன்? எந்த டைமில் ரெகக்னைஸ் பண்ணுவேன்? ஸோ எப்போ நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ அது டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சோ அப்போவே நான் என்ன பண்ணிடுவேன்? ரெகக்னைஸ் பண்ணிடுவேன். ஸோ இமீடியட்லி வென் இட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் சேல் பண்ணுறேன். ஓகே. ஆன் விச் பேசஸ்? ஆன் கன்சைன்மெண்ட் பேசஸ். ஸோ அப்படி இருக்கப்போ அது எப்போ போய் அந்த தேர்ட் பார்ட்டியில் சேருதோ. ஓகே. ஸோ கன்சைன் பேசஸ்னால் யார் இருப்பா? இந்த மாதிரி வந்து நடுவில் கன்சைனி அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ எப்போ போய் அது தேர்ட் பார்ட்டி 3வது மனுஷனுக்கு போய் சோல்ட் ஆகுதோ கன்ஃபார்மாக, அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ரெகக்னைஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிறப்போ எப்போ அந்த கஸ்டமரும் அந்த ரிசீவ் பண்ணுற பார்ட்டியும் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? ரெகக்னைஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே. அது 2த்துலையும் நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒன்ஸ் அது இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, விச் எவர் இஸ் இயர்லியர் செக் பண்ணணும். என்னதுன்னா, இந்த டைம்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்? ஒன்று அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டும், இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆக்ஷன் அந்த கஸ்டமர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டும். ஸோ இதில் விச் எவர் இஸ் இயர்லியரோ அன்றைக்கி நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன். ஸோ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா இப்போ ஒரு மிஷின் வந்து எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஏதோ மிஷினரியோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவேன்? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த இன்ஸ்டாலேஷன் எப்போ சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 3 மிஷினரி இருக்குது, அதில் 2 மிஷினரி வந்து இது பண்ணிட்டாங்க, இன்னும் 1 இருக்குது, ஆனால் இன்னும் வந்து முடியல. நான் என்ன சொல்கிறேன்? சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ 3வது மிஷினும் எப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக அவங்க மிஷின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்போ வந்து டெலிவர் ஆகுதோ அந்த குட்ஸில் ஃபைனல் பேமெண்ட் எப்போ வந்து டெலிவர் ஆகுது அண்ட் ஃபைனல் பேமெண்ட் வருதோ ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர் டிவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரெகக்னைஸே பண்ண முடியாது. ஓகேவா? பிகாஸ் இது ரெவென்யூவே கிடையாது. இன்டர் டிவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 2 டிவிஷன் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர் தான். அதில் ஒரு ரிஸ்க்கோ இல்லை ஒரு ரிவார்டோ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? நோ. அப்புறம் எப்படி தென் ஒய் நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸில் என்ன இருக்குது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் 2 கண்டிஷன்ஸ். ஓகேவா? அந்த செகண்ட் கண்டிஷன் எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கணும் அங்கே எல்லாமே இந்த நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் கலெக்ஷன்லேயோ ஒரு மெஷரபிலிட்டி. ஓகேவா? டன். ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற சர்வீஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். என்ன ஆயிருக்கணும்? கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ வந்து சிங்கிள் சர்வீஸ்னா அப்படின்னா
அது வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட் படி, சிங்கிள் சர்வீஸ்னா கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட் படி அந்த சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இஃப் மோர் தேன் ஒரு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனேட் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ ப்ரப்போர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட் படி என்னது, அந்த சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், நம்ம அந்த மணியை கலெக்ட் பண்ணுறதுல நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், சர்டனிட்டி இருக்கணும். அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. சரியா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் சர்வீஸ்க்கு கீழே வர ரெவன்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்கு பார்க்கமா? ஓகே, இப்போ ஆட் ஆர் மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் மீடியா அப்படின்னா அது எப்போ வந்து பப்ளிக்கில் அப்பியர் ஆகுதோ ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் பொறுத்த வரைக்கும் அது எப்போ வந்து எஃபெக்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எஃபெக்டிவ் டேட் ஆர் ரினிவல் டேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல. ஸோ அங்கே வந்து கூட்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த கூட்ஸுக்கு இந்த இடத்துல அந்த இன்ஸ்டால் பண்ணுற அந்த சர்வீஸ்க்கு. ஸோ அப்போ என்ன தான், அது எப்போ இன்ஸ்டால் அண்ட் அக்செப்ட் ஆகுதோ அப்போ தான். ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் என்னது ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 திங்ஸ். எந்த 3 திங்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஐஆர். நான் என்ன சொன்னேன், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ராயல்ட்டி. டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ராயல்ட்டி. இது மூலமே எப்படி கிடைக்கும், இந்த அதாவது இது மூலமே எப்படி ரெவன்யூன்னு சொல்கிறாங்க, இந்த என்டர்பிரைஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ டியூ டு யூஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ் பை அதர்ஸ். ஸோ இதுலேருந்து அவங்க யூஸ் பண்ணுறனால அதுலேருந்து அவங்களுக்கு வர இன்கம். அதனால தான் இதுவும் ரெவன்யூன்னு வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதை எப்படி ரெகனைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரைட் டு ரிசீவ். ஓகேவா? என்னது ரைட் டு ரிசீவ் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். அண்ட் தென் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த கண்டிஷன் மாதிரி தான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைம் ப்ரொபோர்ஷனல் பேசிஸில் அது என்ன பண்ண முடியும், நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல என்னது செகண்ட் கண்டிஷன், அது என்னவா இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் எப்போதுமே இதில் என்னென்ன பார்க்குறோம், செகண்ட் கண்டிஷனா நோ அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் இன் கலெக்ஷனா. ஸோ அதே தான் இங்கேயும் அதே தான். ஓகேவா? பட் இதில் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆன் அக்ரூரல் பேசிஸ் ஆஸ் பர் அக்ரிமெண்ட். இப்படி தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும் இதில். ஓகேவா? இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட செல்லிங் ப்ரைஸ் இருக்கும்ல, நான் இவ்வளோ தான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதை நான் பாஸ்ட்லேருந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் அது பாஸ்ட் டேட். ரெட்ரோஸ்பெக்டிவாக என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வருது. அதனால என்ன ஆகுது, எனக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வருது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெவன்யூ சப்போஸ் நம்ம எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு அன்சர்டனிட்டி கொடுக்கறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த சான்ஸ் இல்லை, அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியாதா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ரெகக்னிஷனை போஸ்ட்பான் பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த ரெகக்னிஷனை நம்ம போஸ்ட்பான் பண்ணணும். போஸ்ட்பான் பண்ணி அதை நோட்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? டன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேட்டகரி ஓவர். ஸோ இப்போது ஃபோர்த்தாக ஒரு பாயிண்ட் பார்த்தோமா, அதாவது நான் இப்போது சேல் பண்ணேன், அதே நான் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நான் ஒரு செல்லராக இருக்கேன். என்னவா இருக்கேன், நான் ஒரு செல்லராக இருக்கேன். நான் வந்து சேல் பண்ணுறேன். அது வாங்குறவங்க யார், பையரா. ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், அதை வந்து வாங்கிட்டேன். திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். அப்போ திரும்ப அது பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லை ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஏன்னா நான் வித்ததை திரும்ப வாங்குறேன். ஸோ அப்போ அது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது என்ன பேங்க் லோன், அதாவது என்ன அமௌண்ட்டோ ஃபஸ்ட்டு பேங்க் டு லோன் அக்கௌண்ட்டில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான லோன் ரிலேட்டடான அமௌண்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், போடுவேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான லோன் என்ன பண்ணணும், அது வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பேன். அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதுக்கும் என்ன பண்ணுவேன், அதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் பீனலில். ஸோ பீனல் அக்கௌண்ட்டு ஃபினான்ஸ் சார்ஜ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரீபர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், லோன் டு பேங்க் அக்கௌண்ட். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரிஸ் அதோடைய லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? டன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா AS9. நெக்ஸ்ட்டு AS29. AS29 ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி AS29. ஓகேவா? ஓகே, வெயிட் கிளியர் ஆகட்டும். ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது 4 திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்னா என்ன, ப்ரொவிஷன் தெரிஞ்சிச்சாவே கண்டிஞ்சன் லைபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிடும், கண்டிஞ்சன் அசட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஒரு 3 இருக்குது, ஓனரஸ் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் தென் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டேபிள். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பாஸ்ட்டில் நடந்துருச்சா, அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் ஆகுதா, ஆப்ளிகேஷன் இருக்கா, அமௌண்ட்டே என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியுதா, அவ்வளோதான். அதான் ப்ரொவிஷன். அதான் என்னது ப்ரொவிஷன். என்னது, ஈவெண்ட்டு பாஸ்ட்டில் நடந்திருக்கணும், ப்ரெசென்ட்டில் எனக்கு என்னுடைய ரிசோர்ஸ் அவுட்ஃப்ளோ ஆகுதுன்ற ஆப்ளிகேஷன் எனக்கு இருக்கணும், அதே நான் விட்டு பணம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியணும். அண்ட் தென் அந்த அமௌண்ட்டே என்னால் கண்டுபிடிக்க முடியுது, எஸ்டிமேட் பண்ண முடியுது அப்படின்னா அது என்னது, ப்ரொவிஷன். ஓகேவா? ஓகே, அதில் தான் என்னென்னா நம்மளுக்கு 3 ஸ்பெஷல் கேசஸ் வந்து வரும். அந்த 3 ஸ்பெஷல் கேசஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் ஓனரஸ் கான்ட்ராக்ட். ஓனரஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், அது லாஸில் போகுதுன்னு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன், அந்த லாஸ் ஃபுல்லாக நிறைய போகிறதுக்கு இதுக்கு எவ்வளோ பெனால்ட்டியோ நான் அதை கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா அதுதான் ஓனரஸ் கான்ட்ராக்ட்.
சரியா? ஸோ இந்த மாதிரி நெட் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு இவர் எவ்வளோ பெனால்ட்டி போடுறாரு, ஒரு ஃபைன் போடுறாருன்னு பார்க்கணும். இதில் விச் எவர் இஸ் லோவரோ அதை நான் பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் அதையே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கே ப்ரொவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் செப்பரேட்டாக காட்டுங்க, அவ்வளோதான். நார்மலாக ப்ரொவிஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி போடுவோமா, ஸோ இந்த இடத்துல செப்பரேட்டாக காட்டணுமா, அவ்வளோதானா. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும், அசல் சைடும் இந்த இடத்துல லைபிலிட்டியில் போய் ப்ரொவிஷனும் நம்ம காட்டணும். ஓகே, எப்போ நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் காட்டணும் அப்படின்னா அது விர்ச்சுவலாக சர்டைன் ஆனால் மட்டும்தான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா நம்ம அங்கே ப்ரொவிஷன் என்ன பார்த்தோம், பாஸ்ட்ல ஈவெண்ட் இருக்கணுமா, ஒரு நிமிஷம் அங்கே கிளியர் ஆகிடுச்சோம். ஓகே, பாஸ்டில் ஈவெண்ட் நடந்துருச்சு, ப்ரெசென்ட்லையோ என்ன ஆகலை அந்த இடத்துல, அதாவது ப்ரொவிஷனில் ப்ரெசென்ட்டில் என்னாச்சு, எனக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது. பட் இங்கே என்னது, ஃபியூச்சரில் எனக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து இருக்குது, பாஸ்ட்லேயும் எனக்கு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு, ப்ரெசென்ட் ஆர் ஃபியூச்சர்லேயும் எனக்கு ஆப்ளிகேஷனும் இருக்குது. இது ரெண்டுமே நடந்து அவுட்ஃப்ளோவோ இல்லை அமௌண்ட் எஸ்டிமேட்டோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் என்னவாயிடும், அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆகிடும். என்ன ஆகிடும், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆகிடும். நான் ஃபஸ்ட் என்ன சொன்ன ப்ரொவிஷனுக்கு பாஸ்ட் ஈவெண்ட், ப்ரெசென்ட்ல ஆப்ளிகேஷன், அதாவது அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ், தென் அதில் என்ன ஆகிருக்கணும், என்னால் அமௌண்ட்டை எஸ்டிமேட் பண்ண முடிஞ்சிருக்கும். அது த்ரீமே சாட்டிஸ்ஃபை ஆனதான் அது என்னது ப்ரொவிஷன். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில் பாஸ்ட்ல ஈவெண்ட் நடந்து எனக்கு அவுட்ஃப்ளோ ரிசோர்ஸஸும் போக தான் போகுது. ஓகேவா, இனி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆப்ளிகேஷனும் இருந்து, பட் இந்த இடத்துல இந்த அவுட்ஃப்ளோ ரிசோர்ஸஸோ இல்லை வந்து அமௌண்ட்டோ என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியல. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ 75% ஆஃப் த கொஷனில் அமௌண்ட்டும் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் என்ன பண்ணணும், நம்ம அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டின்னு சொல்லி அதை என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுட் நோட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஞ்சன்ட் அசெட்டில் என்ன டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், கண்டிஞ்சன்ட் அசெட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல ஈவெண்ட் நடந்திருக்கும், என்னது பாஸ்ட்ல ஈவெண்ட் நடந்திருக்கும், பட் லயபிலிட்டியாக இருக்காது, அதுலேருந்து நம்மளுக்கு அசட்டாக ஒரு இன்ஃப்ளோ இருக்கும், அதுதான் வந்து கண்டிஞ்சன்ட் அசெட். ஸோ இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரெகக்னைஸும் பண்ணக்கூடாது, ரெக்கார்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதான் வந்து இதோட ட்ரீட்மெண்ட். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லா வந்து ரிலீஸ் ஆகுது, நியூவா என்னென்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய பாஸ்ட் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தினால டேமேஜ் ஏற்பட்டுருச்சு, அதனால நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லா வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக ப்ரொவைட் பண்ணி வைக்கணும் அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லா கண்டிப்பாக எனக்கு வரும்னு விர்ச்சுவலி சர்டைன் தெரியும் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் தியரி கேங் செக்ஷன். ஓகேவா, ஸோ இந்த பிடிஎஃப் ஆர் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.